வேதம் என்ன சொல்லுகிறது? அவரால் யார் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கள் வாழ்க்கையில எந்த காரியமும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் நடக்கிறதே இல்லை. ஒரு தேவ பிள்ளை அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆயிட்டாங்கன்னா, அல்லது ஆண்டவருடைய அந்த ரிலேஷன்ஷிப்குள் வந்துட்டாங்கன்னா, எல்லாமே தேவ அனுமதியோடு தான் நடக்கிறது. அப்ப தேவ அனுமதியோடு நடக்கிறதை நாம் குழம்புகிறதுனால் சரி பண்ண முடியுமா? இப்ப ஒரு பிரச்சனை நடந்துட்டு, அது ஒரு பிரச்சனை நடக்க போகுது, நாம போட்டு மண்டையை போட்டு பிக்கிறோம். பிக்கிறதுனால நீங்க சரி பண்ணிடுவீங்களா? சரி, ஒரு கட்டம் அப்படி தாண்டி நீங்க குழம்புறதுனால சரி பண்ண முடியாது பாஸ்டர், நான் ஜெபித்து சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபித்து சரி பண்ணிடுவீங்களா? வாய்ப்பே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, உங்களால முடியல, ஏன் குழம்பிக்கிட்டு இருக்கீங்க? பாஸ்டர் பெரிய கஷ்டமாவே இருக்கு பாஸ்டர், என்னால நிம்மதியாவே இருக்க முடியல, ஒரே அழுகையா இருக்குது, எனக்கு சாப்பிட முடியல, என்னால ஒன்று செய்ய முடியல. சரி, இவ்வளவு செய்ய முடியாத நிலையில் தள்ளப்பட்டு உங்களால எதையாவது சாதிக்க முடியுமா? முடியாது. நிறைய நிம்மதியா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்களேன். நம்மளால ஒரு முடிய கூட பிடுங்க முடியாது. பைபிள் அப்படித்தானே சொல்லுது. உங்களால ஒன்று ஆகாது, எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. தேவன் ஒரு காரியத்தை நமக்காக செய்கிறார் என்றால் அந்த காரியத்தை தடுக்க நம்மளால முடியாது. வேதம் அப்படிதான் சொல்லுது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்குது. ஆகவே நாம் ஏன் மனம் குழம்பி போக வேண்டும்? இதுதான் என்னுடைய கேள்வி. மனம் குழம்பி போகிறதுனால் என்ன நடக்கிறது? நமக்கு இருக்கிற அந்த கொஞ்ச பலனை என்ன செய்யுது? போயிருது. அந்த கொஞ்ச பலனை நாம் இழந்து போகிறதுனால் நம்ம வாழ்க்கையில நடக்க கூடாதது எல்லாம் நடக்கும். ஒருவேளை நான் இப்படி சொல்றேன், நம்ம வாழ்க்கையில ஒரு அழிவு வந்து விட்டது, அந்த அழிவு தான். ஆனால் அந்த அழிவில் நாம் குழம்பி போகாதிருந்தால் ஆண்டவர் அந்த அழிவையே நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார்.